ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வந்து மறந்துச்சுன்னா வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எப்படி வந்து ரிகவர் பண்ணுறதுன்னா டிஎன்பிஎஸ்சி ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜ் போய்ட்டிங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இருக்கு பாருங்கள், ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய சொல்லிருக்கு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீட்டு மறந்து விட்டதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்டர் நம்பரு, இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள், அது வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. உங்களுடைய டே என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிறந்த மாதம் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிறந்த வருஷம் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. ஆம் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஸோ கீழே இருக்க செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சமர்ப்பி இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாகின் ஐடி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாகின் ஐடி வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஹோமுக்கு போய்டுங்க. ஸோ ஹோமுக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்களுக்கு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு வந்து உங்களுடைய கடவுச்சொல் மறந்து விட்டான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாகின் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி கண்டுபிடிச்சிங்க பாருங்கள், அது ஐடி வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டே என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மாதம் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வருஷம் என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி கேட்குறாங்க பாருங்கள், இல்லை வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைன்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க பாருங்கள் உங்களுடைய ஐடி கண்டுபிடிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ சமர்ப்பி கொடுங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா ஒரு அப்பர் கேஸு, அதாவது அப்பர் கேஸ்னால் வந்து கேபிட்டல் லெட்ரு, ஒரு லோவர் கேஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்ரு, 1 டிஜிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் லென்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 8 இருக்கணும், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 15 இருக்கலாம். ஸோ இந்த 4மே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணணும். 8 இல்லைனா 8க்கு மேலே இருக்கணும், 8க்கு உள்ளே வந்து அக்செப்ட் ஆகிருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 15க்கு மேலே போயிடக்கூடாது, 15க்கு உள்ளே தான் இருக்கணும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஸோ ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்பரு. ஸோ கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், இது 4மே இருக்கணும். ஸோ அந்த காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ இல்லை வந்து நிறைய நம்பர் கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்க. ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா சமர்ப்பி இருக்க பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு இப்போ வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.